Hello friends, Banakam Bandana Namaste Namaskar, Bhagavad Shekim from Mumbai, Mutubaba in Kanyakumari. இன்னைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் ஏற்கனவே நான் நேற்று சொல்லியிருந்தேன். 24,490 க்ளோசிங் வேணும். அதுக்கு கீழே மூவ்மெண்ட்ஸ் போனால் 460 வரும், 420 வரும், 360 வரும், 290, 220, 190 வரைக்கும் நேற்று கொடுத்துருந்தேன். அது மூணாவது நாலாவதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வரும், ஒரே நேரம் வராது. ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு 1 ஹவருக்குள்ள மழை கீழே வந்துடுச்சு. கடைசியாக நானே ஒரு 24,360 ஸ்டாப் லாஸ் வச்சு 360ல் வாங்குங்க அப்படின்னேன். ஸ்டாப் லாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் ட்ரிக்கர் ஆகிடுச்சு. அதுக்குள்ள ஒரு 150 பாயிண்ட் கீழே போயிருக்குன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டாலும் ஷார்ட்டில் போனாலும் ட்ரிக்கர் ஆகும், லாங்கில் போனாலும் ட்ரிக்கர் ஆகும். கடைசியில் 24,190லேருந்து ரிவர்ஸ் ஆகி 24,792 கிட்டத்தட்ட 800 அது போய்ட்டு 758ல் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 220 பாயிண்ட் கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு க்ளோஸ் ஆனது 24,760 கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகும்போது அபவ் 24,680, பட் பிலோ 24,860 க்ளோஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் கன்சால்டேட்டட் பார்க்கும்போது நிப்டி 24,560 க்ளோஸ் ஆகிருக்கு. பிலோ 24,680, பட் அபவ் 24,520. அதனால் நெக்ஸ்ட் வீக்கில், தேர்ட் வீக்கு, ஃபோர்த் வீக்கில் ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட் 24,520, 24,490 வரை சப்போர்ட் வரும். அதுக்கு கீழே போச்சுன்னா ஏன் போச்சுன்னு யாரும் கேட்க முடியாது. ஹைலி ஹெட்ஜ் ஃபண்டு ஃபாரின் யூஎஸ்லேருந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வாலெட் 24,500லேருந்து 24,200, 190, 200, 300 பாயிண்ட்டு. அதே நேரம் 200லேருந்து மேலே 800 வரைக்கும் ஒரு 600 பாயிண்ட்டு. ஆக மொத்தத்தில் ஒரு 1000 பாயிண்ட் வாலிடிட்டி மட்டும் நிப்டியில் இருக்கு. கடைசியில் 215, 220 பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. வீக்லி கன்சல்டேட்டட் வீக் ஆன் வீக் பேசிஸில் 24,590ல் க்ளோஸ் ஆகிருக்கு. மண்டே டு ஃப்ரைடே என்னைக்குனாலும் எங்கே போனாலும் க்ளோசிங் 24,560. வீக்லியில் என்ன க்ளோஸ் ஆகிருக்கிறோ அதே தான் க்ளோஸ் ஆகிருக்கும், அது கீழே வராது. எங்கே வேணாலும் போயிட்டு எங்கே போனாலும் கடைசியில் க்ளோஸ் ஆகிறது மேலே தான் க்ளோஸ் ஆகும். அதனால் தேர்ட் வீக்கு, ஃபோர்த் வீக் 24,620, 24,680 ஸ்ட்ராங் ஆக்ட் பண்ண சப்போர்ட்டு. அதுக்கு கீழே போச்சுன்னா 24,520, 490 வரும். மேலே போகிறது 24,680 க்ளோசிங் வேணும் அப்படின்னு நான் யாருக்குன்னு சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு 24,700 அபவ் 60 க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் பிலோ 24,860 ஒரு 100 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. இந்த 100 பாயிண்ட் 860, 700, 100 பாயிண்ட் வித்தியாசத்தில் இன்ட்ராலே அது வரைக்கும் போகலாம். திரும்ப செல்லிங் ப்ரைஸ் கீழே 24,520, 490 வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஹை வாலிட்டி. நெக்ஸ்ட் வீக்கு, தேர்ட் வீக்கு, ஃபோர்த் வீக்கு 26ல் நிப்டி செட்டில்மெண்ட் இருக்குது. அது மாதிரி பேங்க் நிப்டி மந்த்லி எக்ஸ்பைரி ஆப்ஷன் இருக்கும். தேர்ட் வீக்கில் ஆப்ஷன் கிடையாது பேங்க் நிப்டி. பேங்க் நிப்டி ஏற்கனவே சொல்லிட்டு வரேன், வீக்லி ஆப்ஷன்லாம் கிடையாது, மந்த்லி எக்ஸ்பைரி. மந்த்லி எக்ஸ்பைரி இப்போ கம்ப்ளீட்டாக நிப்டியில் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. வீக்லியில் ப்ரீமியம் 2 வாரம் முடிஞ்சாச்சு. 3வது வாரம் 4வது வாரம் இருக்குது. ப்ரீமியம் கம்மியாக இருக்கும், ஆனால் வாலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆப்ஷன் வாங்கினா கூட ஸ்டாப் லாஸ் வச்சாலும் அடிக்கும், லாங்கில் வாங்கினாலும் சரி, ஷார்ட்டில் வாங்கினாலும் சரி ஸ்டாப் லாஸ் அடிக்கும். நோ யூஸ் ஸ்டாப் லாஸ். ஆக மொத்தத்தில் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் மந்த் ஆன் மந்த் பேசிஸில் கேல்குலேட் பண்ணால் அக்கௌண்ட் மைனஸ் தான் இருக்கும், ப்ளஸில் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. பேங்க் நிப்டியுமே இன்னைக்கு 53,120 ஓப்பன் ஆகி மழை கீழே 52, 200, 250 வரைக்கும் வந்துட்டு
கடைசியில் மேலே போனது வந்து 53,700 சொச்சம், கடைசியில் 53,560 ஒரு பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு ஓப்பன் 53,109 ஓப்பன் ஆச்சு. ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸ்ல இருந்து இம்மிடியட்லி நிஃப்டி எல்லாமே கீழே வர ஆரம்பிச்சது. லோ வந்து 52,264, கிட்டத்தட்ட ஒரு 900,000 பாயிண்ட் கீழே வந்ததுக்கு அப்புறம் மேற்கொண்டு ரிவர்ஸ்ல ஆச்சுது. 53,657 போயிட்டு க்ளோஸ் ஆனது 53,583 ஒரு 360 பாயிண்ட்டு ப்ளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கீழே ஒரு 1000 பாயிண்ட், கீழே இருந்து மேலே ஒரு 1000 பாயிண்ட், 2000 பாயிண்ட், 51ல இருந்து 53 100ல இருந்து 52 200 900 பாயிண்ட், 52 200 இருந்து 53 800 பாயிண்ட், ஆக மொத்தத்தில் ஒரு 1500 1700 2000 பாயிண்ட் குவாலிட்டியில் 360 பாயிண்ட் கூடி இருக்கு, ப்ளஸ்ல இருக்கு. ஓவரால் பார்க்கும்போது நிஃப்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டு வீக் ஆன் வீக் பேசிஸில் 24,520 வரும், 490 வரும். அதுக்கு கீழே எங்கே போனாலும் க்ளோசிங் வந்து மேலே 24,500 ப்ளஸ் மைனஸ் ஒரு 20-25 பாயிண்டில் இருக்கிறோம். பேங்க் நிஃப்டி அதே மாதிரி 53,100க்கு க்ளோசிங் இருக்கும். இருந்தால் தான், ஏன்னா கீழே இன்னைக்குள்ள 53க்கு கிளப்பி ஒரு 800 பாயிண்ட் கீழே போயிருக்கு, மேலே வரும். அதனால் ரொம்ப பார்த்து பண்ணுங்க. நிஃப்டி ட்ரேடு வந்து பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். இதே நேரத்தில் இன்னைக்கு நார்மலாக எஃப்எம்சிஜி நல்ல பெர்ஃபார்ம் ஆகிருக்கு, அதுவும் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஆட்டோ, ஃபைனான்ஸு, பேங்கிங் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணாலும் மார்க்கெட் மேலே தான் இருக்குது. ஓவரால் வீக் ஆன் வீக் பேசிஸில் தான் பண்ண முடியுமே தவிர இன்ட்ராடேயில் யாருமே ட்ரேட் பண்ணுறதில்ல. ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வாங்கினாலும் ஜீரோ. எப்போ கீழே வாங்க போகிறீங்களா மேலே போகிறீங்களா? 53 நிஃப்டி வந்து 24,900 கீழே இருக்கும்போது நீங்கள் புட்டு வாங்கினாக்கி பைசா கிடச்சிருக்கும். ஆனால் அதில் வாங்கினா இங்கே லாங் தான் வாங்குவீங்க, கீழே போகணும் யாருக்கும் தெரியாது. 24,500 புட்டு வாங்குறீங்க, மேலே போனால் உங்கள் பூரா போயிடும், ஹீரோ ஆர் ஹீரோ. ஸோ கால் வாங்கும்போது கால் மேலே ஸ்டாப் லாஸ் போட பூரா அடி. 24,360 வரைக்கும் ரெண்டாவது சப்போர்ட் கொடுத்துருந்தேன், 490 360. 360ல் இங்கே புட்டு வாங்கியிருந்தா கூட ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தாலும் அதுவும் அடிச்சுட்டு காலில் வாங்கிடலாம். 360 கால் வாங்கினாலும் சரி புட் வாங்கினாலும் சரி ஸ்டாப் லாஸ் வச்சா அடிச்சிடும். ஹீரோ யா ஜீரோ பேசிஸில் தான் ஆப்ஷன் ப்ரீமியம் மட்டும் வாங்கி பண்ணலாம். ஸ்ட்ராடல் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பண்ணும்போது மார்ஜின் வேணும். அது எக்ஸ்பைரி டேட்டில் மார்ஜின் வந்து ஹை மார்ஜின் இருக்கும். நீங்களும் நானும் பண்ண முடியாது. ஃபியூச்சர், டொமஸ்டிக், ஹெட்ஜ் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட், ஹை நெட்வொர்க் இன்வெஸ்டர்ஸ் தான் ஆப்ரேட்டிங்கில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஸ்ட்ராடலில் பண்ண முடியும். அதனால் பார்த்து பண்ணுங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் how they done business today, follow now. எஃப்எஃப்ஐ கேஷ் மார்க்கில் 2,335 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. டொமஸ்டிக் 732 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 480 கோடி இன்னைக்கு வாங்கியிருக்கிறாங்க. இதை எவ்வளோ கீழே வந்தது? இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் 480 கோடி வாங்கியிருக்கிறாங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் 49,500 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 45,000 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. நேற்று சொல்லியிருந்தேன் மைனஸில். அதை இன்னைக்கு 24,360 200க்கு கீழே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ரிவர்ஸில் பண்ணியிருக்காங்க. அடுத்த வாரம் செட்டில்மெண்ட்டுக்கு உங்களுக்கு 19ஆம் தேதி டிசம்பரில் வரும். அதனால் இன்னைக்கு வாங்கினது பூரா ஹை ரேட்டில் மேலே போகும்போது அழகாக கூலாக விற்றுட்டு வந்துடுவாங்க. திங்கள் செவ்வாய் புதன்கிழமை பூரா மைனஸில் இருக்கும். அதே நேரத்தில் ஸ்டாக் ஃபியூச்சர் வந்து 7,760 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டாக் ஆப்ஷன் வந்து ஒரு 550 கோடி ரூபாய் விற்றுருக்குறாங்க. மார்க்கெட் ஹை ரேட்டில் இருக்கும்போது ஷார்ட் கால் ஆப்ஷன் ஒரு 300 நிஃப்டி ஃபண்டில் கீழே வாங்குறது மேலே போகிறது
பண்ணலாம். அதே கீழே வரும்போது அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணுவாங்க. காலில் ஷார்ட் பண்ணியிருந்தா கீழே வாங்குவாங்க. புட்டில் வாங்கியிருந்தா ரிவர்ஸில் ஷார்ட் பண்ணுவாங்க. 2 பைசா பண்ணலாம். ஸோ மெயின் ஆக்டிவிட்டி வீக் ஆன் வீக் பேசிஸ், டெய்லி பேசிஸ் ஒன்லி ஃபார் mutual fund, domestic, foreign institutionals, and a group of operators, not you and me. Okay. Thank you.